அருளாசி இறையாசி பெற்றிடவாரி. கிறிஸ்துவில் பிரியமுள்ள என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருளாசீர் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த ஊடகத்தின் வழியாக சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைய ஊடக நிகழ்வின் வழியாக பரிந்துரை ஜெபத்தை பற்றி அறிந்து புரிந்து அதன்படி செயல்பட அழைக்கப்படுகின்றோம். இதற்கு அடிப்படையாக நாம் தேர்ந்து கொண்டிருக்கின்ற விவிலிய பகுதி ஆமோஸ் இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 4 முதல் 6 முடிய. இந்த பகுதியிலே இஸ்ரேல் மக்களுக்காக ஆமோஸ் இறைவாக்கினர் செய்த பரிந்துரை ஜெபத்தை பற்றி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, புரிகிறதா? இந்த பகுதியில் கடவுள் ஆமோஸுக்கு தன் மக்கள் மீது நெருப்பு பொழிந்து நீதி தீர்ப்பை வழங்க இருக்கின்றார் என்பதை ஒரு காட்சியின் வழியாக காண்பிக்கின்றார். ஆமோஸ் இறைவாக்கினர் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில் நின்று கொண்டு, என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நிறுத்தியருளும், உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் என்று பரிந்து பேசுகின்றார். அதைத் தொடர்ந்து 6ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், ஆண்டவரும் இதை குறித்து மனம் மாறினார், இதுவும் நிகழாது என்றார் தலைவராகிய ஆண்டவர். சரியான நேரத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் பரிந்து பேசியதால் அந்த நேரத்தில் தம் மக்கள் பெற வேண்டிய தண்டனை தீர்ப்பை இறைவன் நிறுத்தி வைத்தார். என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு அதிசயம்! இந்த பரிந்துரை ஜெபத்தின் வல்லமையை பாருங்கள், பரிந்துரை ஜெபத்தின் ஆற்றலை பாருங்கள். இது இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் நின்று கொண்டு இறைவனுடைய உதவி, அவருடைய நன்மைகள், அவருடைய மீட்பு, அவருடைய பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார பரிந்துரைப்பது என்பது அவருடைய கொடை. நாம் மற்றவர்களுக்காக பரிந்துரைப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும். தேவையில் உள்ளவர்களை கண்டுகொண்டு ஜெபிக்க வேண்டும். என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, இந்த காணொளியின் முடிவிலே நீங்களும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுபவர்களாக உருவெடுக்க வேண்டும் என்பதுதான். உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் தேவையில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்காக, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக, நீங்கள் பணிபுரியும் இடத்தில் இருக்கும் நண்பர்களுக்காக, உங்கள் ஆலய மக்களுக்காக ஜெபியுங்கள், அன்றாடம் பரிந்து பேசுங்கள். நமது சமூகத்தில் தேவையில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி ஜெபிக்கலாம். இந்த மனநிலையை இன்னும் விரிவாக்குவோம். பரிந்துரைத்து ஜெபிப்பதற்கு இன்னும் எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. நமது நாட்டிற்காக, நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக, நமது திரு அவைக்காக, திரு அவையை வழிநடத்தும் திரு அவையின் தலைவர்களுக்காக, நமது நாட்டிலும் திரு அவையிலும் இருக்கும் முக்கிய பிரச்சனைகள், சவால்களுக்காகவும் நாம் பரிந்து பேசி ஜெபிக்கலாம். தினமும் ஊடகத்தில், தொலைக்காட்சியில், செய்தித்தாள்களில் வரும் வன்முறை செயல்கள், தீய செயல்கள் அனைத்தையும் கட்டுக்குள் கொண்டு வர நாம் ஜெபிக்கலாம். அனைத்துலக மக்களுக்காக நாம் மன்றாடலாம். கடவுள் நம்முடைய ஜெபங்களுக்கு செவிசாய்த்து அனைத்து மக்களையும் தன்னுடைய கிருபையின், கருணையின், இரக்கத்தின், அன்பின் கருவியாக பயன்படுத்துவார் என்பதை நாம் உண்மையாகவே உணர்வோம். நம்முடைய பரிந்துரை ஜெபம் முக்கியமானது. அதில் இறைவனுடைய வல்லமை செயலாற்றுகின்றது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் உணர்ந்து இதற்காக ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுள் நாம் கேட்பதற்கும் சொல்வதற்கும் ஏற்ப செயல்படுகின்றார் என்பதை உணர வேண்டும், அதை நம்ப வேண்டும். இதுதான் பரிந்துரை ஜெபத்தின் வெற்றி. வாருங்கள், பரிந்துரைப்போம் மற்றவர்களுக்காக. இறைவனிடம் பேசுங்க பரிந்து, பிறர் தேவையை எப்பொழுதும் அறிந்து. ஆமென்.